பெரிய எந்த கட்சியும் போகல. இது மட்டும் போதும், இப்போதைக்கு சந்திக்கலான்ற ஒரு முடிவோட காங்கிரஸுக்கு என்னன்னா, இந்த ஒரு முறை நம்ம விலகி நிற்போம், விஜய் கூட சேர்ந்து நமக்கு சட்டமன்ற உறுப்பினர் வருதோ வரலையோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை நோக்கி தான் நகர்றாங்க. கிட்டத்தட்ட இது இன்னொரு கொஞ்ச நாள்ல தெரிஞ்சு இன்னைக்கு கூட திருச்சி வேலுசாமி அவருடைய பேட்டி தனியாக வந்திருக்குது. ஒன்றும் அவங்க அந்த நிலைப்பாட்டில் தான் காங்கிரஸ்ல யார் வந்து எனக்கு கட்சிக்குள்ள ஒருத்தர் ஒரு சீனியர் பேசிட்டு இருக்கிறாங்கன்னா கட்சி இன்ன வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் எந்த மேல் இடத்துல இருந்து அந்த கட்சி தலைமையில இருந்து பேசாதீங்க அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லவே இல்லை அப்படின்னு அவரே சொல்றாரு. ஒரு பக்கம் இங்க பேசணும், இன்னொரு பக்கம் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் டெல்லியில ராகுல் காந்தியை சந்தித்து கூட்டணி பேச்சு இன்றைக்கு நடந்தது என்னன்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழக தலைமைகள் இருக்குல்ல, அந்த தலைமைகள் எப்ப எடுத்தாலும் தமிழக பொம்மையால மனுஷங்க கிடையாது. அவங்க நிர்வாகி கிடையாது. யார் ஒருத்தர் தமிழ்நாட்டு தலைமையாக சேர்ந்து நிறைய ஒண்ணு மற்றவங்களாம் இருக்காங்க. முதல்ல அந்த மாநிலத்தில் நீங்க பேசும் முடிவுகளை தலைமை நாங்க அப்புறம் முடிவு எடுக்கணும்னு சொல்லணும். எல்லாத்தையும் நீங்க காலங்காலமா டெல்லியிலேயே முடிவு எடுத்து வீட்டு தான் நீங்க இங்க வந்து இருக்குது. மாநிலத்துல அந்த கட்சி வளரணும், எப்படி வளரணும், அவங்க எல்லாம் முடிவு இருக்கணும். எந்த இடத்துல நீரோட்டம் வந்து சூழ்ச்சிட்டு ஓடும், எங்க சிக்கலா இருக்குன்னா அந்த இடத்துல மீனவனா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். மீனவர் இல்லாத ஒருத்தர் கொண்டு போயிட்டு நீங்க போய் முடிவு பண்ணுன்னா அடிச்சுட்டு தான் போவோம். அப்படிதான் அடிச்சுட்டு போயிருக்கு காங்கிரஸ் 2 வருஷத்துல. எல்லாத்தையும் நீங்க டெல்லியில உட்காந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா அப்புறம் ஸ்டேட்டுக்கு இங்க இருக்க மாநிலத்துக்கு இது ஒரு சிக்கல். இது கூட இருக்குது. இங்க இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் தான் டெல்லி முடிவு எடுத்துக்கிட்டோம், நம்ம வேலை செய்யாம ஒதுங்கி நிற்போம், டெல்லியை வந்து ஓட்டு போட்டு போட்டோம் அப்படின்னு வெளிப்படையா நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் பேச மனசுக்குள்ளாதான் வச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நீங்களே காலங்காலமா முடிவு எடுத்து நீங்க ஓவரா கொடுத்து நீங்க பேசினா நம்ம நாயை கூட மதிக்க மாட்டேங்கிறோம். சொல்லுங்க, உள்ளாட்சி நிர்வாகத்துல எங்களுக்கு போதிய பங்களிப்பு இல்லை, இடம் கொடுக்கல, எல்லாமே நாங்க அனுபவிச்சுக்கிறோம். கூட்டணி நீங்க வந்து கரெக்டா சீட்டு வாங்கிட்டீங்களா, மத்திய எங்களுக்கு வேணும் இல்லை. அப்புறம் எல்லாத்தையும் நீங்க அங்க போய் பேசுறீங்க, வேலை செய்து நீங்க இருக்கிறாங்க. இப்ப கனிமொழி அங்க போனது என்ன பண்ணா, இந்த பிரச்சனை எல்லாம் முடிவெடுத்து சொல்லணுமா சொல்லுங்க அப்படின்றதுக்காக திருச்சி வேலுசாமி அவர்கள் கொடுத்த பேட்டி எடுத்துட்டு போய் குறிப்பா ராகுல் காந்தி கிட்ட கொடுத்து 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராகுல் காந்தி அவர்கிட்ட குறிப்பா நம்ம ராமராவ் இந்த காங்கிரஸ் கட்சியில் பேசுகிறார். அவர் நீக்குன்னே ஒரு பட்டியல் கொடுத்து இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதுக்கெல்லாம் படையெடுக்காது இந்த நாடாளுமன்ற